ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவும் சாஃப்டான ஒரு பன் ஊத்தாப்பம் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் எல்லாருமே செய்வீங்க. இது என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காட்டுறேன். இதுக்காக 2 டம்ளர் பச்சரிசி, 1 கையளவு உளுந்து, 1 கையளவு அவல் எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அவல் கடைசியாக நம்ம கிரைண்டரில் போடுறப்ப தாங்க அவல் ஊற வச்சு போடணும். இப்போ ஆட்டி எடுத்தாச்சு. இந்த மாவில் கொஞ்சம் சோடா உப்பு போட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்த நாள் காலைல நல்லா புளிச்சு வந்துடும். இந்த மாவை நம்ம அடுப்பை தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மாவு 1 கரண்டி மாவு எடுத்து அதில் ஊற்றி அப்படியே நம்ம கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தோசை எடுத்து திருப்பி போட்டால் சூப்பரான பன் ஊத்தாப்பம் ரெடி. இந்த ஊத்தாப்பம் சும்மா கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், பிச்சு காட்டுறேன். பிச்சு காட்டும்போது நம்ம பன்னு எடுக்கும்போது எப்படி லேயராக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்குங்க. இதுக்கு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சுண்டல் குழம்பு எல்லாமே ஊற்றி சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.